அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸில் இன்னைக்கு நம்ம 2019ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட குரூப் 1 எக்ஸாமுடைய பேப்பர் 2 அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இது வந்து 2019 எக்ஸாம்ங்கிறனால அப்போ கட்டாய தமிழ் பேப்பர் வந்து தனியாக நடக்கிறதுனால பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 தான் கொஸ்டின் பேப்பர் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான ஃபஸ்ட்டு 10 மார்க் கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ பார்த்துருவோம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the Constitution of India provides for a high court for each state, but the 7th Amendment Act of 1956 authorized for common high court for 2 or more states and a union territory. Now, there are only 24 high courts in the country. It will be better if each state has the high court. Comment அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் 24 உயர்நீதிமன்றங்கள் தற்சமயம் இருக்கு. அதாவது அரசியலமைப்புடைய தொடக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உருவாக்கப்படும் பொழுது அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மாநிலத்துக்கு ஒரு உயர்நீதிமன்றம் இருக்க வேண்டும் அப்படின்னு வரையறை செஞ்சிருக்காங்க. ஆனா மாநில மறுசீரமைப்பு இதெல்லாம் செய்யப்பட்ட பிறகு என்ன ஆயிருது அப்படின்னா, ஒரு மாநிலத்திற்கு ஒரு உயர்நீதிமன்றம் என்பது அமைப்பதற்கு சாத்தியம் இல்லாததுனால என்ன செஞ்சுட்டாங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு ஒரு காமனா ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கலாம் என்று கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ல அதுதான் கேட்டிருக்காங்க. அதாவது இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஒரு மாநிலத்துக்கு ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கணும்னு சொல்லுது. ஆனா அப்போ வந்து அவங்களுக்கு தெரியாது மாநிலங்கள் எல்லாம் மொழி வாரியா பிரிக்க போறாங்கன்னு தெரியாது. மொழி வாரியாக பிரித்த பிறகு ஒரு மாநிலத்துக்கு ஒரு உயர்நீதிமன்றம் என்பது சாத்தியமில்லாத ஒன்றாக மாறிவிட்டது. அதனால என்ன செய்யறாங்க, 7வது அரசியலமைப்பு திருத்தத்தின் அடிப்படையில ஒரு மாநிலத்திற்கு அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலத்திற்கு என்ன செய்யலாம், ஒரே ஒரு காமனான ஒரு ஹைகோர்ட்டை வந்து அமைக்கலாம் என்று சொன்னாங்க. சரிங்களா? சரி, இப்போ அட் பிரசன்ட் 24ன்னு சொல்லியிருக்காங்க. அட் பிரசன்ட் 25 இருக்கு. 25 ஹைகோர்ட்ஸ் இந்தியாவில் வந்து இது வரைக்கும் இருக்குது. கடைசியா 2019 ஜனவரி 1ல இருந்து அமராவதி உயர்நீதிமன்றம் நடைமுறைக்கு வருது. ஆந்திரா பிரதேஷ் ஹைகோர்ட் அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து அவங்க சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். தேர் ஆர் ஒன்லி 24 ஹைகோர்ட்ஸ் இந்த கண்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க இப்போ. ஆனா 28 மாநிலம் நம்மள்ட்ட இருக்கு இல்லையா? ஸோ இட் வில் பி பெட்டர் இஃப் ஈச் ஸ்டேட் ஹேஸ் அ ஹைகோர்ட். கமெண்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு மாநிலத்துக்கு ஒரு உயர்நீதிமன்றம் கரெக்டா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஒரு மாநிலத்துக்கு உயர்நீதிமன்றம் நல்லது அப்படின்னு நீங்க இந்த இடத்துல கமெண்ட்னு கொடுத்துருக்காங்க, விவாதிக்க சொல்லிருக்கிறாங்க. சரிங்களா? இதான் அந்த கொஸ்டினுடைய டிமாண்டு. பெரிய கொஸ்டின் நான் 10 மார்க்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு ஆன்சர் கீ வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஆன்சர் கீயை வந்து நீங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறத டேட்டாஸ் வந்து எழுதிக்கிறோம். என்ன சொல்லியிருக்காங்க, ஒன் ஸ்டேட் ஒன் ஹை கோர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸ்டெப் டுவர்ட்ஸ் ஆக்சசிபிள் ஜஸ்டிஸ். இன்னொரு சின்ன டைட்டில் கொடுத்துக்கிறோம். ஏன்னா கொஸ்டின் வந்து ஒரு பெரிய டிமாண்ட் அடிப்படையில் கேட்ட பெரிய கேள்விங்கனால ஒன் கோர்ட், ஒன் ஸ்டேட் ஒன் ஹை கோர்ட், எ ஸ்டெப் டுவர்ட்ஸ் ஆக்சசிபிள் ஜஸ்டிஸ். ஃபர்ஸ்ட் ஹை கோர்ட்னு சொன்னால the article 214 of the constitution provides there shall be a high court for each state. ஆக்சுவலா கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்குன்னு அவங்க சொல்றாங்க இல்லையா, அதை நான் இந்த இடத்துல விவரிச்சு சொல்றேன், அவ்வளவுதான். கான்ஸ்டியூஷன் எங்க சொல்லியிருக்கு, கொஸ்டின்ல கேட்டிருக்காங்கல்ல, கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் எந்த இடத்துல 214ல ப்ரொவைட் பண்ணும். இப்போ அந்த ஃபேக்ட் நான் சொல்றேன். எஸ், the 214 of the article of Indian constitution provides there shall be a high court for each state. However, 7th Constitution Amendment Act of 1956 authorizes the establishment of common high court for 2 or more states. At present, 24 high courts serving 28 states and 8 union territory கொடுத்துருக்காங்களே, இதை தான் உங்களுக்கு நான் மாற்றி சொன்னேன். கொஸ்டின் கொடுத்துருந்தனால அது அந்த ஆஸ்பெக்ட்ஸில் எழுதியிருக்கேன். பட் வந்து 25ன்னு மாற்றிக்கும். அட் ப்ரெசென்ட் எத்தனை இருக்கு, 25 ஹை கோர்ட்ஸ் சர்விங் 28 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி. ஸோ ஹை கோர்ட்னு சொன்னனால the 3 oldest high court established in 1862 was the High Court of Calcutta, Bombay and Madras. ஸோ 1862ல உருவாக்கப்பட்ட 3 பழமையான நீதிமன்றங்கள். The 3 oldest high court established in 1862 was the High Court of Calcutta, Bombay and Madras. இது ரெண்டும் இருக்கிறதுலையும் பழமையான 3 உயர் நீதிமன்றங்கள்னு சொல்லிடும். ஸோ இந்த இடத்துல மாத்திக்கோங்க 25ன்னு, கொஸ்டினுடைய தேவைக்கு ஏத்தாப்புல மாத்திக்கோங்க நான் சொல்றேன். கொஸ்டின் எழுதும் போது அதுல 24 தான் எழுதியிருப்பாங்க ஆன்சருக்கு, ஏன்னா அப்போ உள்ள கொஸ்டினுடைய 2019 ஃபார்மெட்ல. சரி, இப்போ நான் என்ன சொல்றேன், இட் வில் பி பெட்டர் இஃப் ஈச் ஸ்டேட் ஹேஸ் ஏ ஹை கோர்ட்ஸ் அப்படின்னு நான் அதை சொல்லணும். அதான் கமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கொஸ்டின்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு நீதிமன்றம் இருப்பது நல்லது அப்படின்னு நான் விவாதம் செய்ய போறேன். பிகாஸ் ஒன்,
மோர் ஆக்சசிபிலிட்டி அண்ட் கன்வீனியன்ஸ். ஒரு மாநிலத்துக்கு ஒரு நீதிமன்றம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அது ரொம்ப ஆக்சசிபிளா இருக்கும். அது ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டிசன்ஸ் வந்து ரிமோட் ஏரியால இருக்கும் பொழுது ரொம்ப ஹார்ட்ஷிப்ஸ் வந்து அவங்க ஃபீல் பண்றாங்க. உதாரணத்துக்கு அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் வந்து அது ஒரு யூனியன் டெரிட்டரி. அதுக்கு ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கல்கட்டால இருக்கு. ஒருவேளை இப்போ தமிழ்நாடுக்கும் ஆந்திர பிரதேஷ் சேர்த்து ஒரே ஹைகோர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ ஹைகோர்ட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா திருப்பதியில இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ரொம்ப ஒரு கன்வீனியன்ட் இல்லாம போயிருது. பெரிய ஹார்ட்ஷிப் வந்து உருவாக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 4 ஹைகோர்ட் சர்விங் 6 ஸ்டேட்ஸ் இன் நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர். வடகிழக்கு மாநிலங்கள்ல 6 மாநிலங்கள் இருக்கு. ஆனா 4 ஹைகோர்ட் தான் அங்க இருக்கு. மீதி 2 மாநிலங்களுக்கு ஹைகோர்ட் கிடையாது. அப்போ ரொம்ப ரிமோட்ல இருந்து வர்றவங்களுக்கு, ரொம்ப தொலை தூரத்துல இருந்து வர்றவங்களுக்கு இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. 2வது பெட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்னு சொல்றேன். ஸோ ரொம்ப ஜஸ்டிஸ் நீதித்துறையை ரொம்ப நிர்வாகம் செய்வதற்கு வாய்ப்பா இருக்கு. குயிக் டிஸ்போசல்ஸ் ஆஃப் கேஸ் ரெடியூசஸ் பெண்டன்சிஸ். மோர் தென் 59 lakh கேசஸ் ஆர் ஸ்டாக்னேட்டட் இன் ஹை கோர்ட்ஸ் நம்ம சொல்றோம். ஸோ இந்த அளவுக்கு கேஸ் வந்து ஹைகோர்ட்ல மட்டுமே நிலுவையில் இருக்கு. 60 லட்சம் கேசஸ் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு மாநிலத்துக்கு ஒரு நீதிமன்றம் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிக நீதிமன்றம் வரும்போது கேஸ் டிஸ்போசல் கொஞ்சம் ஈஸியா பண்ண முடியும். தேர்ட் ஒன் சூட்டபிள் ஃபார் ஸ்டேட் ஸ்பெசிபிக் கல்ச்சுரல் கான்டெக்ஸ்ட். அதாவது ஒரு மாநிலத்துக்கு ஒரு நீதிமன்றம் இருக்கும்போது தான் அந்த மாநிலத்துடைய கலாச்சாரத்திற்கு ஏற்ற சூழல்ல நீதி கொடுக்க முடியும். இப்ப தமிழ்நாடுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு. அங்க ஒரு ஹைகோர்ட் இருக்கும்போது அது தமிழ்நாடு சார்ந்த சட்ட திட்டங்களும், தமிழ்நாடு தொடர்புடைய உள்ளூர் வழக்காறுகள், லோக்கல் கஸ்டம்ஸ், லீகல் ட்ரெடிஷன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சூழலுக்கு ஏத்தாப்புல நீதி வழங்குறதுக்கு திறம்பட வழங்க முடியும். வேற ஒரு மாநிலத்துக்குள்ள போகும்போது இப்போ உதாரணத்துக்கு நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மணிப்பூர், மேகாலயா 2 மாநிலம் இருக்கு சொல்றேன். இங்க வாழ்ற மக்களுடைய சூழல் வேற, அங்க வாழ்ற மக்கள் சூழல் வேற. மேகாலயால போய் ஒரு ஹைகோர்ட் இருக்கு. ஆனா மணிப்பூர்ல ஒரு ஹைகோர்ட் இல்லை அப்படின்னா அப்ப அந்த மக்களுடைய சூழலை உணர்ந்து நீதி சொல்வதற்கு அங்க எந்த ஒரு வாய்ப்பு இல்லாம போகுது. ஸோ லோக்கல் கஸ்டம்ஸ், லீகல் ட்ரெடிஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் across states. A dedicated high court attuned state specific laws. ஸோ ஒரு டெடிகேட்டடா ஒரு ஹைகோர்ட் இந்த மாநிலத்துக்கு இப்போ என்னதான் இருந்தாலும் இப்போ நமக்கு வீட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா முன்னாடிகள்லாம் தெருக்குழாய்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து தெருவில் வந்து தண்ணிலாம் எடுப்பாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது என்னதான் இருந்தாலுமே ஒரு தெருவில் எல்லாருமே ஷேர் பண்ணி எடுத்தாலுமே அதுல ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இன்னைக்கு வீட்டுக்கு வீடு ஒரு குழாய் கனெக்ஷன் கொடுக்கணும், எல்லா வீட்டுக்குமே குழாய் தண்ணீர் கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு இணக்கம் உருவாகுது. ஸோ ஸ்டேட் ஸ்பெசிபிக் லாஸ் அப்படின்னு சொல்ற மாநிலத்துல சில குறிப்பிடப்பட்ட சட்டங்களுக்கு இது பாத்தீங்க அப்படின்னா இணக்கமாக செயல்படும். அட்யூன்ட் அப்படின்னா அது இணக்கமாக செயல்படும். அடுத்தது பாத்தீங்கன்னா அப்ஹோல்ட் ஃபெடரல் ஸ்பிரிட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஸோ ஒரு மாநிலத்துக்கு ஒரு உயர்நீதிமன்றம் கொடுத்தாங்கன்னா கூட்டாட்சியில ஒரு சிறப்பு. நானும் ஒரு மாநிலம் ஒரு அந்தஸ்து இருக்கு. அப்ப 28 மாநிலங்கள் இருக்குன்னா 28 உறுப்பினர்களுக்கு கரெக்டா கொடுக்க வேண்டியதை கொடுத்துடணும் இல்லையா? அவங்களுக்கு சட்டமன்றம் வந்துருது, அவங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் வந்துருது, அவங்களுக்கு நீதித்துறையும் சரியா இருக்கணும் இல்லையா? ஒரு 3 ஆர்கன்ஸ் இருக்கு ஒரு நிர்வாகத்துல, ஒரு கவர்மெண்ட்டுக்கு. அரசாங்கத்தின் கூறுகள் 3: சட்டம், நிர்வாகம், நீதி. இப்ப சட்ட நிர்வாகத்தை கொடுத்து நீதியை மட்டும் பகிர்ந்துக்கோ அப்படின்னு சொன்னா அதுல என்ன ஒரு இது இருக்கு? ஸோ அந்த இடத்துல ஒரு ஃபெடரல் ஸ்பிரிட்ங்கிறது பாதிக்கப்படுது இல்லையா? ஸோ ஜஸ்ட் அஸ் எவ்ரி ஸ்டேட் ஹேஸ் இட்ஸ் ஓன் லெஜிஸ்லேச்சர். அதாவது எல்லா மாநிலத்துக்கும் ஒரு சட்டமன்றம் இருக்கு. பக்கத்து மாநிலத்துல சட்டமன்றத்துல ஷேர் பண்ணிக்கோ நம்ம சொல்றோமா? அப்படி இல்லை இல்லையா? அது மாதிரி. அடுத்தது ஈஸி ஃபார் பார் அண்ட் பெஞ்ச். ஸோ பார் அப்படின்னா வழக்காடுவது, பார் கவுன்சில்லாம் சொல்றாங்க இல்லையா? ஸோ அந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய நீதித்துறை சார்ந்த அங்க இருக்கக்கூடிய லாயர்ஸு, பேரிஸ்டர்ஸ் இவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெனிஃபிட்டா இருக்குங்கிறாங்க. லாயர்ஸ் அண்ட் ஜட்ஜஸ் வுட் பெனிஃபிட் ஃப்ரம் ப்ராக்சிமிட்டி. ரொம்ப தூரத்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த லாயர்ஸ் அவங்க வந்து பிராக்டிஸ் பண்றது அந்த மாநிலத்துல அவங்க தான் அதிகமா பயனடைய முடியும். பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இன்க்ளூசிவ் growth. ஸோ இன்க்ளூஷன் சொல்றாங்க. இட் மே நாட் பி இமீடியட்லி ப்ராக்டிகல் டியூ டு எக்கனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ். எ பேலன்ஸ்ட் அப்ரோச் ஆஃப் எக்ஸ்பேண்டிங் ஹை கோர்ட் என்ஷூர் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்னு சொல்றோம். அதாவது ஏன் வந்து அரசாங்கம் நிறுவாம இருக்காங்கன்னா முன்னாடி இருந்ததுக்கு இப்ப நிறைய நிறுவி இருக்கிறாங்க. 28 மாநிலங்களுக்கு 25 ஹைகோர்ட் வந்துருச்சு இப்போ. அப்படிங்கும்போது இன்னும் ஒரு 3 மாநிலங்கள் என்னமோ தான் அந்த ஹைகோர்ட்டை செப்பரேட்டா இல்லாம இருக்கு. அதுக்கு எக்கனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ட் மட்டும் ஒரு ரீசனா இருக்க முடியாது. இட் மே நாட் பி இமீடியட்லி ப்ராக்டிகல் டியூ டு வேரியஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் பட் எ பேலன்ஸ்ட் அப்ரோச் எக்ஸ்பேண்டிங் ஹைகோர்ட்ஸ் என்ஷூரிங் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல். எல்லாருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்னு ஒரு நடவடிக்கை எடுக்கும் பொழுது இந்த இடத்துல மனுஷன் ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச்சை செயல்படுத்தி எப்படியாச்சும் அந்த எக்கனாமிக் கன்ஸ்டன்ட்டையும் மற்ற கன்ஸ்ட்ரெயின்ஸ் அந்த முட்டுக்கட்டைகளை உடைக்கும் பொழுது எல்லாருக்கும் நீதி வழங்குறதுலையும் ஒரு ஒரு ஜுடிஷியல் பேர்டனை குறைக்கிறதுலையும் நம்மளால ஒரு சிறப்பாக பங்காற்ற முடியும்னு ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருக்கோம். தேங்க்யூ.